வணக்கம். நம்ம லாஸ்டா முட்டை லாலிபப் செஞ்சோம். இன்னைக்கு முட்டை குழம்பு செய்ய போறோம். அது எப்படின்னா டிஃப்ரெண்டா. எல்லாரும் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி வைப்பாங்க, முட்டையை பாயில் பண்ணி போட்டு வைப்பாங்க, முட்டையை பாயில் பண்ணி தோசைக்கல்ல போட்டு வறுத்து அப்படி போடுவாங்க. நம்ம வித்தியாசமா இந்த குழிப்பணியார சட்டியை யூஸ் பண்ணி முட்டை குழம்பு வைக்க போறோம். எப்படி வைக்கலான்ட்டு வாங்க பார்க்கலாம். என்னடா அது அந்த கையில வச்சிருந்தே போயணுமோ? சரி, ஓகே. நம்ம இப்ப வந்து முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல முட்டை கீழே வச்சிட்டீங்களே, நீ என்ன கொண்டு வந்த? நான் ஆரம்பிக்கவே இல்லடா, அதுக்குள்ள வந்து புதுசா ஒரு அலப்பறை கொண்டு வர. நம்ம வந்து முட்டை குழிப்பணியார சட்டியில போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வெங்காயம். யாரு குடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. குழிப்பானையில என்ன பண்ண போறோம்? ஏய், குழிப்பணியார சட்டியில நான் முட்டை போட போறேன்டா. அதுக்கு தேவையான வெங்காயம், கொத்தமல்லி. இங்க கொஞ்சம் ஜூஸா இருக்கு. இதுக்கு மிளகு உள்ள சால்ட் எடுத்துருவோம். இது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சால்ட் டப்பா எடுத்துட்டு சொன்ன. என்னடா பண்ணிட்டு இருக்கிற? அட அரக்கராக்கு, இததான் கேட்டேன். நான் பெரிய கட்சி தலைவரே எனக்கு சால்வ போத்து. சால்ட், டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங். இதுதான் அது வடையா பக்கடாவான்னு எனக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் வரல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த மாதிரி கரும்பு முடிச்ச வடையெல்லாம் தின்னா என்னத்துக்காவது? உன்னை யாருடா திங்க சொன்னது? அதனால உடம்புக்கு நல்லதா இந்த மாதிரி பலவித கெமிக்கல்ஸ் போட்டு, கடை பேரை சொன்னா கேஸ் போட்டுருவானுங்க, கடை பேரை தெரிய வேணாம். இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான அத்தனை கெமிக்கல்ஸ்களையும் இதுல போட்டு, ஐயோ இந்த பக்கம் எதுக்குன்னா ஒரு மனுஷன் பயப்பட வேண்டியதா இருக்கு. இவன் இருக்கிறானே, என் சேனல் ஊத்தி மூடிட்டு தான் முதல்ல வேலை பாப்பான் போல் இருக்கு. கொஞ்சோண்டு தேங்காய் போட்டா. ஐயா, நான் வீடியோ ஆரம்பிச்சா 2 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள பாதி சமையலே முடிச்சுட்டாங்க. ஏய், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா, ஏன்டா அப்படி பண்ற? அப்படியே ஒரு ஆம்லெட். ஆம்லெட்டா? ஏய், என்ன கடுப்பு ஏத்தாதடா, ஒழுங்கா ஓடி போயிடுறான். ஒரு முட்டை குழம்பு வைக்கலான்னு வந்தேன்டா, ஆவுன்னா சிக்கனோட வந்து நின்னுறான். இது முட்டையோட அம்மா. ஆமா, முட்டையோட அம்மா. உங்க அப்பா யாரு? நான் குழந்தைய திங்கிறேன், நீ அம்மாவை திங்கிற. எது பாவம்? அதாவது இதுதான் அதோட அம்மா. அது கிட்ட இருந்து அதோட முட்டையெல்லாம் பிரிச்சு இவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட அம்மா ஏக்கத்துல இருக்குமேங்கிற காரணத்தினால அதோட அம்மாவையும் பிடிச்சி பொரிச்சிட்டோம். டேய், நீ மட்டும் தானே புதுசா யோசிப்ப வித்தியாசமா. நான் வந்து புள்ளைய தின்றனா, நீ அம்மாவை தின்றியா? திங்கிறதுக்கு நீ சொல்றா. உன் நல்ல மனசுக்கு நீ உருட்டு. இன்னும் எவ்வளவு உருட்டணுமோ உருட்டு. இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா ஓகேன்னு சொன்னா நான் பிச்சு தருவேன். பெரட்டி தருவேன். நீ பிச்சு தர வேண்டாம் சாமி, நானே பெரட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டுக்கலாம். ஸ்டவ் பத்த வைடா. நீங்க இந்த மாதிரி அடுப்பை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்துங்க. ஏன்னா சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் சீக்கிரம் காயும்.
சிரிக்காத 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 சிரிக்காத. தப்பு பண்ணிட்டு சிரிச்சு சமாளிக்கிறது. திரும்ப சிரிக்க கூடாது. சோம்பு போட்டு தாளிச்சு. சின்ன வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் அதிகமா சேர்த்துக்குவேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. நீண்டான் 100 கிலோ இருக்கான். நான் திரும்பவும் சொல்றேன், 93 93 93 100 100 100 75 கிலோ இருந்துட்டு பேசுறாங்க. நீங்க பார்த்தாலே தெரியல நான் எவ்வளவு கிலோ இருக்கேன். அதான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்காக தான் இப்படி தொலை தொலை ட்ரெஸ் போட்டு இருக்காங்க. இல்லனா குண்டா தெரியும். ஏய் நான் ஒண்ணேக்கறேன், நான் ஸ்லிப் ஆக்குறேன்டா. அத நம்மளே சொல்லக்கூடாது. எதுல இருக்க சொல்லணும். இப்ப கொண்டு வந்து வைக்கிட்டா வைக்கிறீங்க. பரவாயில்லை பையா, இப்ப நான் வைக்கிறேன். பையா இங்க கீழ வச்சா கேமராக்கு தெரியாது. இங்க வைக்க கேமரால வை, நான் ஏறி நிக்கிறேன். அம்மா என்ன வைக்கிறீங்க? ஒரு பேட்டி சொன்னா நான் வைக்கிறேன் எடுக்க போறேன். தெரியுதா தெரியுதா யார் ஏமாத்துறாங்க? இது வந்து குழம்பு மிளகாய் தூள். இல்லையா, அது என்னோட பிரச்சனை கிடையாது, அது அரிசியோட பிரச்சனை. சாதத்துல குழம்பு போட்டா சாதத்துல ஏறணும், அந்த அரிசியில ஏறி தொலைய மாட்டேங்குது. இதெல்லாம் என்ன பண்ணோம்னா, பொறி கடையில தின்னும் போது தேங்காவை கடிக்கிற மாதிரி தின்னு தின்னு போட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறேன். குழம்பு கொதிக்கிறது, அதை நம்ம தேங்காய் மசாலா ஊத்திடலாம். முடி வெட்டிட்டு சேவ் பண்ணிட்டு வரேன். முடி வெட்டிட்டு சேவ் பண்ணி சட்டத்தலையில என்ன தலை வெட்ட போறீங்க? இந்த சட்டத்தலையில என்ன முடி வெட்ட போறேன்? அப்படியே குளிச்சு காமி உன் மண்டையில அப்படியே எத்தனை முடி இருக்கு அதை எண்ணிடலாம். சொல்லு, உடனே நான் 2 நாள்ல முடியெல்லாம் வளர்த்துறேன். சொல்லு, நீ என்ன பஞ்சு டைலாக் பேசுறியே பேசு. 10வது படிக்கும் போது கொட்டுச்சு. இந்த சனியை முடிச்ச நோய் வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 8 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு மயிரும் வளரல. 2 நாள் என்ன வளர போகுது? நெக்ஸ்ட் வச்சுக்கோ, காசு வரட்டும். நெக்ஸ்ட் வச்சுக்கோ பையா. பாத்துக்குங்க பாத்துக்குங்க, இவன் தலையில வச்சிருக்கிறதெல்லாம் டம்மி, ஒரிஜினல் கிடையாது. அதே மாதிரி வாயில இருக்கிறது எல்லாமே டம்மி, எந்த பல்லு உண்மை கிடையாது. பல்லு வெள்ளையா இருக்குதே நீங்க எல்லாம் நினைக்கலாம். நான் டெய்லி நல்ல பல்லு வளர்க்கறேன். பிளாஸ்டிக் பல்லு. நான் பல்லு நல்லா வளர்க்கறேன். 3000 கொடுத்து நட்டு வச்சிட்டு வந்திருக்கோம். கொலவ பண்ணி அடுத்த 2 பல்லு இப்ப கெட்டு போச்சு. எனக்கு 29 பல்லு இருந்தாலும் 29 பக்காவா இருக்கு. இதையும் நான் எடிட்ல தூக்கிடுவேன். நீ எடிட்ல தூக்குறதுக்கு எதுக்குடா சொல்ற? சும்மா உட்காந்துருந்தா போர் அடிக்குது. சும்மா உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் யாராவது ஒருத்தருக்கு தான் வரும். ஓ, அத நீ சொல்ற. ரைட், அவ்வளவுதான். நம்மளுடைய முட்டை குழம்பு ரெடி. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நல்லா இருக்கும், செஞ்சு பாருங்க. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க க்ளோஸ் ஃப்ரேம் வச்சு பாத்தீங்கன்னா இந்த சேர பாதி சமையல் வந்து அந்த மாட்டு தொழுவத்துல ஊத்தி வைக்கிற கரண்டி தண்ணி எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். இதே நீங்க என்ன க்ளோஸ் ஃப்ரேம்ல பாத்துருக்கோம். டேய் என் கையால சாப்பிட்டுட்டு பரபரையா சொல்றியே, ஒரு நியாயம் வேணாமாடா? போய் சொல்றாங்க மக்களே, டெய்லி நான் என் கையில தான் சாப்பிடுறேன், இன்னும் ஸ்கூல்ல சாப்பிடுறேன். மதுரை வீரன் தானே, நான் சமைச்சு தந்து தான் நீ சாப்பிடுற. முட்டை குழம்பு ஊத்தி நம்ம சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அந்த கேமரா எதுக்கு வச்சேனே தெரியல, அது பாட்டுக்கு சும்மா கிடக்குது, அதுல எதுவும் பேசவும் இல்லை. ஒபாமாவே இந்த வீடியோ பார்த்து நான் பேசலையா? வாங்க சாப்பிடலாம். அது வீடியோ இல்ல மூதேவியா, அது கேமரா. எனக்கு முடி லென்த் கம்மியா இருந்து இங்க ஃபுல் பிரைட்ல வெளிச்சம் அடிக்கிறதால எனக்கு இங்க சொட்டையா தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா அதான் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாள் பெருக்கும் போது இவ்வளவு முடி நல்லா திருப்பதி தேவஸ்தானத்துல வர மாதிரி வந்துகிட்டு இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கூட இந்த சைட்ல செட் ஆயிருக்கும். சைட்ல சொட்ட விடாது, இங்கதான் சொட்ட விடும். ஆனா இங்க விழுந்தா என்ன, சைட்ல விழுந்தா என்ன, மெயின்ல விழுந்தா என்ன, சொட்ட சொட்ட வேண்டாம். இதெல்லாம் ஃபுல்லா வலிச்சு விட்டு நல்லா அந்த நார்னியா படத்துல மொட்டை கிளி சூப்பரா இருக்கு. டவுட்டாடா சாப்பிட்டுப்பேன். ஒழுங்கா உண்மையை சொல்லி. சோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்க வேணாம், இது சுத்தமா நல்லா இல்ல. உண்மையதான் சொல்ல சொன்னீங்க. சரி, இப்ப பார்த்தோம்னா நம்ம வந்து இப்ப இதுக்கு பேர் என்னது, முட்டை குழம்பு. நாம வந்து முட்டை குழம்பு வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லா இருக்கு, சாதம் கரெக்டா வச்சிருக்காங்க. அப்புறமா இதுல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போடாத மாதிரி இருக்கு, போடலதானே? முட்டை குழம்புக்கு அதெல்லாம் தேவையில்லடா. ஏன்னா நான் வந்து கரெக்டா சொல்லியிருக்கேன். இதோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. வீட்டுல தினமும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி
லைக் போட சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அப்படியே எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.